வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, ராகுல் காந்தியோட 55வது பிறந்த நாளை நேற்றுக்கு கொண்டாடினோம். இவரை பற்றி நம்ம யோசிக்கும்போது அவருடைய கொள்ளு தாத்தா நேரு, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஜீவ் காந்தி, இவங்க பரம்பரையில் வந்த மிக பாரம்பரியம் மிக்க படித்த, இந்த நாட்டு மக்களுக்காகவே சிந்தித்த, இந்த நாட்டு மக்களுக்காகவே உழைத்த, பல தியாகங்களை புரிந்த அந்த மரபுலேருந்து வந்தவருங்கிற முறையில் ராகுல் காந்தியும் தன்னையே அதுக்கு தயார்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாஜக சங்கிகளால் அவர் பப்பு என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவுலாம் ஒரு கிண்டல் பண்ணி அவரை எந்த அளவு கேவலப்படுத்தணும் அப்படிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அப்படின்னா 2014 அந்த எலெக்ஷனில் மோடி ஃபஸ்ட் டைம் பிரதம மந்திரியாக வந்தபோது அப்போ என்னென்ன கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் 5 ஆண்டு, அப்புறம் அடுத்த 5 ஆண்டுக்கு அவங்க அவரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படின்னா அவங்க கேவலமாக பேசுனது மட்டும் இல்லை, அவங்க காங்கிரஸ் கட்சியே ஒரு மோசமான கட்சி அப்படிங்கிற மாதிரி, நேரு மோசமானவங்கிற பொருளையும், இந்திரா காந்தி மோசமானவங்கிற மாதிரியும், அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் மோசமானவங்கிற மாதிரி, அவங்க நிர்வாகத்தால் தான் நாடு கெட்டு போச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவங்க தொடர்ந்து அந்த பரப்புரை பண்ணி கட்சியை ரொம்ப அதால் பாதாளத்துக்கு தள்ளுனாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய இந்த பொய் பரப்புரை வெகுவாக ராகுல் காந்தியால் தான் முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியல் வரலாறு, சமீபத்திய வரலாறுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. என்னென்னா அவருடைய சாதனை என்னென்னா, பப்புன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே பப்பு இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அதே மாதிரி இந்த 2024 எலெக்ஷனில் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு 205க்கு மேலே சீட்டுகளை பெற வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2014-19 காங்கிரஸ் வாங்கினதை விட அதிகம். அதை விட மிக முக்கியமாக நம்ம கருதுறது என்னென்னா, இந்த 2024 எலெக்ஷனில் தான் பாஜக மற்றும் தேசிய முன்னணி கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் செய்தது. காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மையாக இருந்த அந்த 2 எலெக்ஷனில் இல்லாத ஒரு அளவுக்கு அந்த எண்ணிக்கையை குறைத்து, அதாவது பெரும்பான்மைக்கே பாஜகவுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நிறுத்தினதுக்கான முதல் காரணம் கண்டிப்பாக ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா மற்றவங்க உழைக்கலையா? இல்லை, உழைச்சாங்க. எல்லாருமே இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க எல்லாருமே உழைச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அதை ஒரு ரெனோவேட் பண்ணுகின்ற, அதை ஒரு உயிர் பூட்டுகின்ற ஒரு வேலையை கடந்த 10 ஆண்டுகளாக ராகுல் காந்தி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாருங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடத்தான் வேணும். ஏன்னா இப்போ அவங்க கொள்ளு தாத்தா நேரு எப்படி இந்தியாவை மனசார நேசித்தாரோ, இந்திரா காந்தி எந்த அளவு அப்போ உள்ள ஏழை மக்களையும், தலித்துகளையும், பேக்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளையும், ட்ரைபல்ஸையும் எப்படி அந்த அம்மா அவ்வளவு அன்பு செஞ்சு ஆட்சி செஞ்சாங்களோ, அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த பரம்பரைகள் வராத மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காகவே சிந்தித்தார்கள். இந்த நாட்டு மக்களுக்காகவே முழு நேரமும் உழைத்தார்கள். தங்களுடைய படிப்பை, அனுபவத்தை, தங்களுடைய அறிவை இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்த அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த ராகுல் காந்தி அதற்கும் சளைக்கவில்லை என்பதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய பணியை மேற்கொண்டார். அதாவது என்னென்னா, இந்தியாவினுடைய வடக்கு முதல் தெற்கு வரை, கிழக்கு முதல் மேற்கு வரை ஒரு நீண்ட 2 நெடும் பயணங்களை அவர் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர் சந்தித்த மக்கள், அவர் ஏழைகளுக்காக செய்த அந்த சந்திப்புகள் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு மெச்சூர்டான இந்த நாட்டு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக உருப்பெற வச்சுச்சுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சில பேர் நினைக்கிற மாதிரி அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் ரொம்ப யங்காக இருக்கார், அவர் ஒரு கேலி பொருளாக மாறிட்டார் அப்படின்னு இந்த வலதுசாரி பாஜக சங்கிகள் தொடர்ந்து நரேட்டிவ் எடுக்கும்போது, தான் அப்படி இல்லை, தனக்கும் இந்த நாட்டு மக்களுக்குமான ஒரு பந்தம் மிக முக்கியமானது, தான் இந்த நாட்டு எல்லா மக்களையும், எல்லா தரப்பு மக்களையும் அன்பாக நேசிக்கிறேன், நான் அவங்களுக்காக தான் சிந்திக்கிறேன், அவங்களுக்காக தான் உழைக்கிறேன், என்னுடைய 24 மணி நேரமும் அவங்கள சுற்றியே தான் இருக்குது அப்படிங்கிற அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி நிறைய இழக்க வேண்டியிருந்தது. அவருடைய நேரம், அவருடைய அலைச்சல், அவருடைய உழைப்பு எல்லாமே சேர்ந்து இந்த நாட்டு மக்களை அவர் தொடர்ந்து சந்தித்தார். மீனவர்கள் முதல் செருப்பு தைக்கும் தொழிலாளி வரை அவர் போகாத இடமே இல்லை, பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா இந்தியாவினுடைய ஒரு துணுக்கு இடத்தையும், அதாவது எந்த மூலை முடுக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கோ, அணுகப்படாத மோடி மாதிரி ஆட்கள் இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி இல்லாமல், செயற்கையாக இல்லாமல் எல்லா இடத்துக்குமே அவர் தொடர்ந்து போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் போய் இந்த மக்களோட உறவாடி, அவங்களோட உணவு உண்டு, அவங்களோட பழகி, அவங்களுடைய தேவை என்னங்கிறத புரிந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக ராகுல் காந்தி இன்றைக்கி
உருப்பெற்று விட்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த நேரத்தில் குறிக்கணும். அதோடு இல்லாமல் அவருடைய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய அறிவாற்றலை, அவருடைய பேச்சாற்றலை, அவருடைய உரையாடலை இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய தலித்துகளுக்காக, ஏழைகளுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, மலைஜாதி மக்களுக்காக, பெண்களுக்காக அவர் தொடர்ந்து வந்து அவர் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் பயன்படுத்துகிறாருங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம அதிசிறப்பாக குறிப்பிடணும். அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மெச்சூர்ட் ஆகிட்டார். அவர் வந்து தான் ஒரு பிரதம கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்கான எல்லா தளத்துலையும் அவர் உயர்ந்துட்டார். அவர் எதுலேயுமே மீதி வைக்கல. அனுபவத்துலேயும் அவர் வந்துட்டார், அறிவையும் வளர்த்துக்கிட்டார், மக்களுக்கான அந்த சிந்தனை திட்டங்களை வகுக்கக்கூடிய அந்த அரசியலையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சென்ஸில் வந்து மோடியை விட அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவெடுத்து விட்டார். மோடி மாதிரி நாடக கம்பெனி நடத்துகிறவர் அல்ல. மோடி மாதிரி சும்மா வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அவர் வெளிநாடுகளெல்லாம் அவர் நடந்துக்கிற முறையும், அவர் சிரிக்கிற சிரிப்பும், அவர் ஒரு கேலி பொருளாக மாறிவிட்டார் என்பதை அவரே உணராமல் மோடி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை. உண்மையாக மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக, மிகப்பெரிய ஒரு தலைவராக, நேருவின் உண்மையான வாரிசாக அவர் வளர்ந்து விட்டார். அவர் அந்த மெச்சூரிட்டி அவருக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். ஆக அவருடைய இந்த பிறந்த நாளில் அவரை நாம் வாழ்த்துவோம். இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய விண்ணப்பம் என்னென்னா, இந்த காங்கிரஸில் உள்ள தலைவர்கள், குறிப்பாக அந்த வயதான தலைவர்கள், அந்த வலதுசாரி தன்மையை தங்களுடன் வளர்த்து கொண்ட சில தலைவர்கள் இருக்காங்க. சசி தரூர் மாதிரி, இன்னும் 2-3 பேர் நான் பேர் சொல்ல விரும்பலை. மத்திய பிரதேசத்துலேயும் சரி, உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி, எல்லா வட மாநிலங்களில் குறிப்பாக சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த வலதுசாரி சங்கித்தன்மையை காங்கிரஸிடமிருந்து போக்காத பழைய எச்சமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் ராகுல் காந்தியினுடைய அந்த மக்களுக்கான திட்டத்தை புரிந்து கொண்டு, இந்திய ஏழைகளுக்கான அவர் பாடுபடுற அந்த திட்டத்தை நோக்கி தங்களையே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாஜக செய்கிற மத அரசியல் ஒரு துளி கூட அவங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான வலதுசாரி சங்கித்தன்மையிலிருந்து அவர்கள் வெளியேறி, இளம் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ, அவர் எதற்காக உழைக்கிறாரோ, அவர் சொல்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அவர் திட்டங்களுக்கு உதவி செய்பவர்களாக, அவருடன் சேர்ந்து தொடர்ந்து தோள் கொடுப்பவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நேரத்தில் நம்ம வைக்கிற வேண்டுகோள். அவரோடு இவங்கெல்லாம் சேர்ந்து உழைச்சாங்கன்னா, அவர் அங்கீகாரம் பண்ணாங்கன்னா, அவருடைய உழைப்பை மற்ற மக்களுக்கு, அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள மக்களுக்கு கொண்டு போனாங்கன்னாலே போதும், காங்கிரஸ் கட்சி மீண்டும் தன்னுடைய பழைய நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதற்கான ஒரு நம்பிக்கையான தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்து விட்டார். இந்த நேரத்தில் வந்து நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது, காங்கிரஸ் தலைவர்களே, காங்கிரஸ் தொண்டர்களே, காங்கிரஸை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவர் போடுற திட்டத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா நீங்களும் ஒவ்வொரு ராகுல் காந்தியாக மாற முடியும். கண்டிப்பாக வரப்போகிற தேர்தலிலே இந்த வலதுசாரி பாஜக சங்கிகளை தோற்கடித்து ஒரு உண்மையான ஜனநாயக, ஒரு லிபரல் தாட்டில் நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தியினுடைய அந்த தொண்டர்களாக, சப்போர்ட்டர்களாக, அவரை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்களாக நீங்களும் மாறி இந்த நாட்டுக்கு நல்லது புரிய உங்களுடைய உதவி தேவை. ராகுல் காந்திக்கு அது தேவை என்பதை இந்த நேரத்திலே பதிவு பண்ணி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.